ஒரு காலத்துல சைனால ஒரு சிறைச்சாலை இருந்துச்சு. ஒவ்வொரு மத்தியானத்திலயும் அந்த சிறைச்சாலை கைதிகள் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசுவாங்க. அதுல ஒரு இளைஞனும் இருந்தான். அந்த இளைஞன் எப்பவுமே பெருமையா தான் பேசுவான். அவன் பேசுற எதுவுமே நம்புற மாதிரி இருக்காது. ஆனாலும் பெருமையா பேசுவான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு வயதான கைதி அவனை பார்த்தாரு. அவனுக்கு பாடம் கற்பிக்கணும்னு நினைச்சாரு. அவனும் ஒரு நாள் வசமா மாட்டினான். எப்பவும் போல மத்தியானம் உட்கார்ந்து பேசும்போது ஒரு பெரிய முட்டைக்கோசை பத்தி பேசினான். அது அவங்க ஊர்ல விளையுமா. ஒரு பெரிய வயல்வெளி மொத்தமும் அந்த ஒரே முட்டைக்கோஸ் ஆக்கிரமிக்குமா. அதை வெட்டுனா ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிடலாமா. எங்க ஊர்ல மட்டும்தான் அது இருக்கு, அது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் எங்க ஊர்ல இருக்குன்னு பெருமையா பேசிட்டு இருந்தா. எப்பவும் பதிலே சொல்லாம உட்கார்ந்து இருக்கிற அந்த வயதானவர் அன்னைக்கு மட்டும் எழுந்திருச்சு நின்னாரு. என்னப்பா பிரமாதம், முட்டைக்கோசாம் பெரிய முட்டைக்கோசு. எங்க ஊர்ல ஒரு பெரிய சட்டி இருக்கு தெரியுமா? அந்த சட்டிய 100 பேர் சேர்ந்து 100 ஏணி போட்டாதான் சுத்தமே பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சட்டிலாம் நீ பாத்திருக்கவே மாட்டேன்னு சொன்னாரு அந்த வாலிபன் கிட்ட. அவனால அதை நம்பவே முடியல. தான் முன்னாடி இன்னொருத்தர் அவர் ஊரோட பெருமையை பேசுறத ஏத்துக்கவும் முடியல. உடனே சந்தேகப்பட்டு கேட்டான், தாத்தா சும்மா பொய்யெல்லாம் சொல்லாதீங்க, அவ்வளோ பெரிய சட்டிலாம் ஒரு ஊர்லயும் இருக்காது. அவ்வளோ பெரிய சட்டியை வச்சு என்னதான் செய்ய முடியும்னு கேட்டான் அந்த முதியவர்கிட்ட. அதுக்கு அந்த முதியவர் என்ன சொன்னார் தெரியுமா? அட முட்டாளே, இவ்வளோ நேரம் ஒரு பெரிய முட்டைக்கோசை பத்தி பேசுனியே, அந்த முட்டைக்கோசையே இந்த சட்டியில தான் சமைப்பாங்க. நீ சொன்ன முட்டைக்கோசு இருக்கிறது உண்மைனா நான் சொன்ன இந்த சட்டி இருக்கிறதும் உண்மைன்னு. இளைஞனுக்கு அப்படியே மூக்கறுபட்ட மாதிரி ஆயிடுச்சான். அளவுக்கு அதிகமா பெருமை எல்லாம் பேசக்கூடாதுங்க. மீறி செஞ்சா அந்த இளைஞனை மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல மூக்கறுபட்டு தான் நிக்கணும்.